தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள் என்ன? ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதில் மிக எளிமையாக உங்களது உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் போன்ற வழக்கமான ஒரு வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதுவே கடந்த காலங்களை பொறுத்தவரை அவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பிரதர் என்று அழைத்திருந்தார். இது போன வருடம் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய வருடங்களிலும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அண்ணன் என்றுதான் மு.க.ஸ்டாலினை குறிப்பிட்டிருந்தார். மேடைகளில் பேசும் பொழுதும் கூட இந்தியாவிலேயே நான் அண்ணன் என்று அழைக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்றுதான் பல முறை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த முறை அப்படியான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாமல் வெறுமனே மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் என்று மட்டும் அவர் பயன்படுத்தி இருப்பதை நாம் கொஞ்சம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் நாம் இருவரும் இணைந்து இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் போன்ற பல்வேறு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருந்த சூழலில் இந்த முறை அப்படியான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாமல் அவர் இருந்திருக்கிறார் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல போன வருடம் காலை 10 மணிக்கெல்லாம் அவர் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த முறை மிகவும் தாமதமாகத்தான் அந்த வாழ்த்து செய்தியும் கூறியிருக்கின்றார். தற்பொழுது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையில் மனக்கசப்பு இருக்கிறது என்ற அந்த சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்களது இந்த வாழ்த்து செய்தி என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் எம்.கே. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து சற்று விலகி இருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகத்தையும் இந்த வாழ்த்து செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்து செய்தி என்பதும் அப்படியான மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதற்கு திமுக தரப்பிலிருந்தும் சரி, காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் சரி என்ன கொடுக்க போகிறார்கள் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ராகுல் காந்தி இதுவரை தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட எதற்கும் வராமல் இருக்கிறார் என்பதும் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக மாறியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.